அப்போ நீங்க மத்திய அரசு கூட ஒத்துமையா இருந்து உங்க ஆட்சியில இருக்கிறப்ப போய் இருந்துட்டு நீங்க தாரவாத்து கொடுத்துட்டு இங்க தமிழக மக்கள்கிட்ட வந்து ஐயோ கச்சத்தீவு அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பேசினா இது ஒரு ரெட்டை வேடம் இல்லைங்களா? இந்த திமுகவோட காலகட்டத்துல எத்தனை நூற்றுக்கணக்கான மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. நாளா சின்ன பிள்ளையா இருக்கப்ப அந்த நியூஸ் பாத்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது சாதாரணமா நான் சின்ன பிள்ளையில நியூஸ் படிச்சிருக்கேன். அப்ப தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு நீங்க சொல்ற மோடி அவர்கள் தான் இங்க தமிழக மீனவர்களுக்கு இவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழக மீனவர்களை கைது பண்றாங்கன்னா உடனடியா ஜெய்சங்கர் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதுனா இமீடியட்டா அங்க விஷயம் நடக்குது. மோடியை பார்க்கணும். என்னமா பேசுறீங்க நீங்க? பாப்பீங்க சும்மா அந்த வேலை எல்லாம் ஏன்னா எங்களுக்கு தான் சொல்றேன். மோடியை நாங்க எதுக்கு பார்க்கணும்? அப்ப ஏன் போய் பார்த்து கால்ல விழுவுறீங்க? நீங்க மோடி அவர்கள் இங்க வராரு, கருப்பு கொடை புடிச்சா கஷ்டப்படுவாருன்னு வெள்ளை கொடையை புடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. வெண்கொடி வேண்டே அப்படின்னு. அது எங்க இஷ்டம். அந்த அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு பயந்து இருக்கீங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க. அவ்வளவு பயந்து இருக்கீங்க. பயந்துக்கணும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க என்ன கேக்குறோம், தமிழக மக்களுக்கு ஆனா நாங்க வந்து மாநில சுயாட்சி தான் எங்களுக்கு முக்கியம், முதுகெலும்பு இருக்கிறவங்க நாங்க எதுக்கு பேசுறீங்க? உங்க துணை முதல்வருக்கு வந்து வாழ்த்துக்கள் உதய் அண்ணா அப்படின்னு பதிவு போடுறாரு. அப்ப நீங்க எல்லாம் அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணாந்துக்கிறீங்க, வெளி மக்கள்ல வந்து அதானின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. என்னங்க இது? இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்டியல் காசை வச்சு வர்ற பக்தர்களுக்கு தண்ணி வைக்கிறீங்களா ஒழுங்கா? பாத்ரூம் இருக்கா ஒழுங்கா? யாருக்குங்க தெரியும்? நீங்க எல்லாம் பேப்பர்ல டாக்குமெண்ட்ல தான் இந்து தான் இருக்கீங்க, பழக்க வழக்கத்துல வேறையா இருக்கிறீங்க, கிரிப்டோக்களா தான் நீங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த திமுக அரசு முழுக்க முச்சுடும் இந்த தமிழக மக்களை வஞ்சிக்குது, தமிழக இந்துக்களை வஞ்சிக்கிறாங்க. நமக்கு வந்து ஃபோர்ட்ல இருந்து ஏற்கனவே அந்த ஃபுல்லர்ஸா ரோட்ல நிற்கும். நீங்கள் பூந்தமல்லி ஹை ரோட்டில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஓரத்தில் தான் போட்டாங்க. எங்கேயுமே இதுக்குள்ள கூவத்தில் நடுவுலேயே அந்த ஃபுல்லர்ஸ் வராது, ஓரமாக தான் இருந்துச்சு. இந்த ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இது கூவத்தில் இது தண்ணி அதிகமாக போகும்போது தண்ணியை வந்து நிப்பாட்டிடும், அப்போ சேதமாயிடும், அப்படி இப்படின்னு ஏதோ இல்லாத சொல்லி அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்த ஒர்க்கு அன்றைக்கி வெறும் 1450 கோடிக்கு தான் பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட் போட்டு ஒர்க்கு எல்லாம் முடியும் தருவா. அந்த நேரத்தில் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க. அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே கர்நாடக ஆட்சியில் பண்ணாங்க. இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே அதை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த துறையினுடைய அமைச்சராக ஒன்றிய அரசினுடைய இதில் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார். அவர் பிஎம்கிட்ட பேசி மறுபடியும் இந்த இதை போடுறதுக்கு ரெடி பண்ணி மறுபடியும் டெண்டர்லாம் கொடுத்து பண்ணாங்க. அது இன்னும் வந்து அப்படியே அதெல்லாம் உடச்சி மறுபடியும் போடணும் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு சின்ன இப்போ தான் என்னமோ 1-2 வேலை நடக்குதே தவிர இன்னும் அந்த பழைய மாதிரி அந்த வேகத்தில் அந்த வேலை நடக்கலை. இப்போ அதனால் அந்த ரோடே பாருங்கள், உங்களுக்கு பூந்தமல்லியில் நம்ம போனால் எவ்வளோ இடையூறாக இருக்குது. அந்த ஃபுல்லர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப இடையூறு. அதனால் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். நமக்கு வந்து கடலில் வந்து நமக்கு இப்போ 700 கிலோமீட்டர் வந்து தூத்துக்குடி துறைமுகத்திலேருந்து சென்னை துறைமுகத்துக்கு வரணுன்னா தூத்துக்குடி துறைமுகத்திலேருந்து இலங்கை துறைமுகம் போய் இலங்கை துறைமுகத்திலேருந்து தான் சென்னை துறைமுகம் வர முடியும். இது நேரடியாக அங்கேருந்து இங்கே வர முடியாது. காரணம் என்னென்னா மேடாக இருக்குது அது அந்த அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு தான் டெண்டர் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு 2400 கோடி ஒதுக்கீடு பண்ணி மன்மோகன் சிங் இருக்கும்போது அதெல்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அது மேடம் என்ன பண்ணிட்டாங்க, மேடமும் சுப்பிரமணிய சாமியும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து ராமரால் கட்டப்பட்ட பாலம், அதனால் இந்த பாலத்தை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே போட்டாங்க. அது அப்படியே அந்த இது கிடப்பில் நின்று போச்சு. அதாவதுமா ஒரு திட்டங்கள் போடுறோம், அந்த திட்டங்களுக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்வு, அந்த அரசியல் காழ்ப்புணர்வுனால இந்த ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுக எல்லாருமே ஏகமானதாக ஏற்று இன்றைக்கி கச்சத்தீவை எங்களுக்கு மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த கச்சத்தீவை வந்து அன்றைக்கு கொடுக்கும்போது கலைஞர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவரை வந்து சமாதானம் பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இக்கட்டான சூழ்நிலை, நம்ம இதை கொடுக்கலைன்னா நம்ம நாட்டுக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுனால இவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒன்றிய அரசு தான் அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதனால ஒன்றிய அரசுல அந்த அம்மா தாரவாத்து கொடுத்துட்டு போய் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கூட அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு.
அங்க அப்போதைக்கு வெளியுறவுத்துறை தான் அமைச்சரா இருந்தவர் வந்து இவரை பார்த்து இவர் கருணாநிதி அவர்களோட ஒப்புதலின் பேர்ல தான் வந்து நாங்க கச்சத்தீவை தார வார்த்தோம் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருக்காரு. அப்போ நீங்க மத்திய அரசு கூட ஒத்துமையா இருந்து உங்க ஆட்சியில இருக்கிறப்ப போய் இருந்துட்டு நீங்க தாரவாத்து கொடுத்துட்டு இங்க தமிழக மக்கள்கிட்ட வந்து ஐயோ கச்சத்தீவை அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பேசினா இது ஒரு ரெட்டை வேடம் இல்லைங்களா? இல்ல நமக்கு அன்னைக்கு கச்சத்தீவுல நமக்கு ஒப்பந்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கச்சத்தீவில் நம்ம ஆட்கள் போய் அங்கே நிப்பாட்டுறதுக்கும் இலப்பாடுறதுக்கும் வலைகளை காய போடுறதுக்கும் உலாத்துறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து தான் பெரிய அக்ரிமெண்ட்டு. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்த விடாமல் அவன் வந்து இடையூறு. சரி, அப்படி செய்கிறாங்கன்னா நீங்கள் உங்களோட கூட்டணியில் தானே காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸோட ஃபுல் மெஜாரிட்டியில் நீங்கள் வந்து அங்கே கூட்டணியில் இருந்தீங்க. அப்போ எங்கள் தமிழக மீனவர்களை வந்து இந்த மாதிரி இந்த இதையும் தாண்டி வஞ்சிக்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி ஏன் நீங்கள் அப்போ வந்து ஒரு சட்டசபையில் தீர்மான நிறுவனத்தில் இருக்கிற உங்கள் எம்பிக்கள் எல்லாம் அங்கே அனுப்பி கேள்வி கேட்கல? நாங்கள் அப்போ எல்லாம் இவ்வளோ பிரச்சனை இல்லைடா கண்ணு. கடந்த இந்த திமுகவோட காலகட்டத்தில் எத்தனை நூற்றுக்கணக்கான மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. நானா சின்ன பிள்ளையா இருக்கப்ப அந்த நியூஸ் பார்த்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது சாதாரணமா நான் சின்ன பிள்ளையில நியூஸ் படிச்சிருக்கேன். கொஞ்சம் கேளுங்க. அது சுட்டுக் கொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப வந்து விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் தகராறு நடந்துகிட்டு இருந்தது. அப்ப தமிழகத்துல இருந்து விடுதலை புலிகளுக்கு தான் உதவி போகுதுங்கிறதுக்காக தான் அந்த நோக்கத்துல தான் சுட்டதெல்லாம். இப்ப யாரும் எப்படி இருந்தாலும் போனது உயிர். அப்போ கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழக மீனவர்களுக்கு பேராசை, அவங்க ஏன் அங்க போறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இது எவ்வளவு ஒரு தப்பான டேர்ம் அது. இல்ல அது ஒரு அப்படி சொல்ல இயலாதுடா. இப்ப நம்ம எல்லை இந்த இருக்கு, புளு இது ஒரு எல்லை, இது ஒயிட் ஒரு எல்லை, இதை தாண்டி என்னத்துக்கு போகணும்? நீங்கள் நம்ம எல்லைக்குள்ளே மீன் பிடிக்கணும், நமக்கு ஒரு சட்டம் இருக்குது, அது அந்த பக்கம் போகக்கூடாது. ரெண்டாவது நமக்கு வந்து நம்மக்கிட்ட இராணுவம் இருக்குல்ல, அவன் இராணுவத்தை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கானல்ல, ஏன் நம்ம இராணுவம் வந்து நம்ம மக்களுக்கு பாதுகாப்பாக. எத்தனை முறை கருணாநிதி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சார் காங்கிரஸ் கிட்ட, எங்களுக்கு இராணுவ படை அனுப்புங்க, எங்க இதுல நிக்கட்டும், எங்க மக்களுக்கு தெரியல, மீனவர்கள் எல்லாம் தாண்டி போயிடுறாங்க, இங்க நிக்கட்டும் கோஸ்டல் ரீஜியன் கோரிக்கை அனுப்பிச்சு வந்து நின்றதெல்லாம் உண்டு. அப்படி நின்னு எத்தனை உயிர் போயிருக்கு. நீங்க உயிர்கள் வந்து இன்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மீனவரோட உயிர் கூட அங்க போகல. தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டவங்களையும் பிரதமர் மோடி போய் அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு தமிழக மீனவர்களை. அப்ப தமிழகத்தை வஞ்சிக்கிறாருன்னு நீங்க சொல்ற மோடி அவர்கள் தான் இங்க தமிழக மீனவர்களுக்கு இவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழக மீனவர்களை கைது பண்றாங்கன்னா உடனடியா ஜெய்சங்கர் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதுனா இம்மீடியட்டா அங்க விஷயம் நடக்குது. நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இருந்துகிட்டு திமுக என்ன பண்ணீங்க? 230 பேர் இன்னும் சிறையில இருக்கான். ஆமா, காங்கிரஸ் கூட்டணியில இருந்த போய் இருந்தா தானே செஞ்சாங்க. 300க்கு அதிகமான போட்டுகள்லாம், விலை உயர்ந்த போட்டுகள்லாம் அங்கதான். ஆமா, எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க உங்க காங்கிரஸ் கூட்டணியில இவங்க 2G கேஸ்ல கனிமொழி அவர்களை புடிச்சாங்கன்னு இங்க இருந்து டெல்லிக்கு போனார்ல கருணாநிதி அவர்கள், தமிழக மீனவர்களுக்காக டெல்லிக்கு போயிருக்கணும்ல, போய் எங்க மீனவர்களுக்கு ஏதாவது சரி பண்ணி கொடுங்க கேட்டிருக்கணும்ல. பாருங்க, எதுவுமே சொல்யூஷன் நடக்கல. நீங்க இப்பயும் கூட இப்ப தளபதி என்ன பண்றாரு, முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டு தான் இருக்காரு ஜெய்சங்கருக்கு. அவர் ஜெய்சங்கர் அதுதான் சொல்றேன், தமிழக மீனவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கடிதம் மட்டும் எழுதுவீங்க. உங்க பையனை வந்து துணை முதல்வராக்கணும் ஏதாக்கணும்னா உடனே நேரடியா போய் மோடிஜி அவர்களை பாப்பீங்க. நேரடியா போய் எதுக்கு மோடியை பார்க்கணும்? என்னமா பேசுறீங்க நீங்க? பாப்பீங்க அந்த வேலை எல்லாம். ஏன்னா எங்களுக்கு தான் சொல்றேன், நாங்க எதுக்கு பார்க்கணும்? அப்ப ஏன் போய் பார்த்து கால்ல விழுவுறீங்க? நீங்க மோடி அவர்கள் இங்க வராரு, கருப்பு கொடை பிடிச்சா கஷ்டப்படுவாருன்னு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க, வெண்கொடி வேண்டே அப்படின்னு. அது எங்க இஷ்டம். நாங்க கருப்பு கொடை, நீங்க எங்கயாவது ஒரு வெள்ளை கொடை பிடிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல பொதுவா வெள்ளை கலர்ல கொடை பிடிப்போமா? கொடைனா கருப்பு தான். கருப்பு கொடையை பிடிச்சா மோடிஜி அவர்கள் மனசு வருத்தப்பட்டுருவாருன்னு சொல்லி வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு போய் நிக்கிறாரு. அந்த அளவுக்கு பயந்து இருக்கீங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க, அவ்வளவு பயந்து இருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க என்ன கேக்குறோம், தமிழக மக்களுக்கு. ஆனா நாங்க வந்து மாநில சுயாட்சி தான் எங்களுக்கு முக்கியம், முதுகெலும்பு இருக்கிறவங்க நாங்கன்னு எதுக்கு பேசுறீங்க நீங்க? ஆமா, மாநில சுயாட்சி இருந்துச்சுன்னா நாங்க வந்து இங்க ராணுவ மாநில சுயாட்சி கொடுத்தா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? மாநில சுயாட்சி காவல்துறையவே உங்களுக்கு ஒழுங்கா வச்சு வேலை செய்ய தெரியல, நீங்க ராணுவத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? காவல்துறைக்கு இந்த லட்சணத்துல நீங்க இல்ல, அதிகாரம் எங்களுக்கு இல்ல, பணம் இல்ல, பொருளாதார வசதி இல்ல, என்ன இல்லாம 9 லட்சம் கோடிக்கு போகுது கடன். அவர் அண்ணா எடப்பாடி அவர்கள் 10 வருஷத்துல வாங்கின கடனை நீங்க இங்க 3 வருஷத்துல வாங்கிட்டீங்க கடனை. இவ்வளவு கடனை ஏத்தி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எடப்பாடி வந்து அந்த ஆட்சியில வந்து வாஸ்தவம் தான் 4.80 வாங்கினாங்க. ஆனா இப்ப நாங்க 4 ரூபா வாங்கியிருக்கோம். இந்த 4 ரூபாயில 2.25 ரூபா வட்டி கட்டி இருக்கோம். மீதம் வந்து தான் நாங்க எங்க வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா? அதே மாதிரி கொஞ்சம் பொறுங்கடாக்கண்ண. அதே மாதிரி நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு 2014 இறங்குற வரையும் மொத்த கடனே 50 லட்சம் கோடி தான். ஆனா இன்னைக்கு வந்து
182.71 கோடி ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 132 கோடி வந்து இப்போ கடன் வந்திருக்கு ஒன்றிய அரசில். ஒன்றிய அரசுக்கு இது அதே மாதிரி இன்னைக்கு இந்த மாதத்தோட முடிஞ்சதில் இதில் நம்ம நேற்று கணக்கு பார்த்தாங்க, சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுல வந்து நமக்கு வந்து இது வந்து ஜிஎஸ்டி வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி சரிங்களா, அதிகமான கிட்டத்தட்ட 1,20,000 கோடி என்னமோ நம்ம போயிருக்கு, அதிகமான ஜிஎஸ்டி போயிருக்கு. ஸோ இவ்வளோ பணத்தை நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு நமக்கு ₹1 வெறும் 29 பைசா, ₹1 25 பைசாங்கிறது உங்க தப்பான கணக்குன்னு பல தடவை சொல்லியாச்சுங்க. ஜிஎஸ்டினாலே ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டிங்கிறப்ப அதுலயே உங்களுக்கு 50% வந்துரும். மீதி 50 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல ரயில்வே, ரோடு, மெட்ரோ, இங்க இருக்கிற எஜுகேஷனுக்கு இவ்ளோ அலாட் பண்றாங்களே, இதெல்லாம் அதுல இருந்தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்க இருந்து வரும்? நீங்க தப்பான புள்ளி விவரத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க. எஜுகேஷனுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இல்ல, நாங்க என்ன கேக்குறோம், இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கால் வைக்க முடியுமா? எவ்வளவு குப்பையும் அசுத்தமும் அசிங்கமா இருந்துச்சு. இன்னைக்கு மோடிஜி அவர்கள் ஆட்சியில ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கு? ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. எவ்வளவு ரோடு பாருங்க, இன்னைக்கு எத்தனை ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் தாராளமா கொடுத்தாச்சு, எல்லாம் தனியார் கொடுத்துட்டீங்க. என்ன அரசு மெயின்டெனன்ஸ் தானங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் இல்ல, அதையும் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க உங்க கட்சிக்காரங்க வச்சு அதுக்கு பாக்ஸிங் போட்டுட்டு இருப்பீங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட், குஜராத் ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணா நீட்டா பண்றாங்கன்னா அதான் பாருங்க, ஒரு அரசாங்கத்தோட வேலை கவர்னன்ஸ். அதை விட அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது அரசாங்கத்தோட வேலை. பாருங்க, அதானிக்கு அதானி போர்ட்னு மாத்தியாச்சு. அதானியை பத்தி நீங்க அதானி வந்து சபரீசன் அவங்களை பாத்துட்டு போறாங்க, உங்க முதல்வரை பாத்துட்டு போறாங்க. அப்புறம் ஏன் கற்பனை எங்க இல்லன்னு சொல்லுங்க. நீலா பேலஸ்ல போய் சபரீசன் அவங்களை பாத்துருக்காங்க. அதானியோட பையன் உங்க துணை முதல்வருக்கு வந்து வாழ்த்துக்கள் உதய் அண்ணா அப்படின்னு பதிவு போடுறாரு. அப்ப நீங்க எல்லாம் அப்படி ஒண்ணுக்குள்ள உணர்ந்துக்கிறீங்க, வெளி மக்கள்ல வந்து அதானின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. என்னங்க இது? நாங்க சொல்லலடா, அமெரிக்கா அம்பானி அவங்க வீட்டு திருமணத்துக்கு இங்க முதல்வர்ல இருந்து துணை முதல்வர்ல இருந்து மனைவி பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் குடும்பத்தோட நின்று அவங்க போட்டோ போடுறீங்க, அம்பானி குடும்பத்தோட நின்னுட்டு. ஆனா எங்க கிட்ட அம்பானி எங்களுக்கு ஆகாது, அதானி ஆகாதுங்கிறீங்க. என்னது? அம்பானி ஆகட்டும் அதானி ஆகட்டும் யாரா இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்தா நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம். இப்போ நம்ம அம்பானியை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா அதானிட்ட மொத்தமா இல்ல. கோவிட் டைம்ல எல்லாரும் கோடியா கொடுத்தாங்களே. நீங்க இங்க சன் குரூப்ஸ், நீங்க ஒரு பெரிய கார்பரேட் தானே, உங்க சன் குழுமம், கலைஞர் குழுமம்லாம் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? சன் டிவி நெட்வொர்க் இருக்குல்ல, அவங்க என்ன நீங்க என்ன ஏதாவது குடிசை தொழிலா? அதானிக்கு அம்பானிக்கு ஈக்குவலா மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி உங்களோட சன் டிவி நெட்வொர்க். நீங்க இந்த கலைஞர் குழுமம் இருக்கு. நீங்க கோவிட் அப்ப எத்தனை ஆயிரம் கோடி வந்து கலாநிதி மாறன் வந்து கொடுத்தாரு தமிழக மக்களுக்கு? சொல்லுங்க, கொடுத்தாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை கோடி கொடுத்தாங்க? எனக்கு தெரியல, எத்தனை கோடி கொடுத்தாங்க சொல்லுங்க. இங்க ஒரு டாட்டால இருந்து 1500 கோடி கொடுத்தாங்க, அம்பானி கொடுத்தாரு, அதானி கொடுத்தாங்க, எல்லாரும் கோடிக்கணக்கில் கொடுத்தாங்க. சன் குரூப் எத்தனை கோடி கொடுத்தீங்க? இந்த தமிழக மக்கள் தினமும் டிவி பார்த்து நீங்க கலைஞர் டிவின்னு ஒரு டிவியை கொடுக்குறேன்னு வெறும் டிவியை கொடுத்துட்டு அதுல நீங்க உங்க மருமகனோட எல்லா கேபிள் கனெக்ஷனையும் அதுல இது பண்ணி ஒவ்வொரு வீட்டுல இருந்து லட்சக்கணக்கான கோடிகள் மாசம் வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணாரு கலைஞர் ஐயா. அப்படி போதும் தமிழக மக்கள்கிட்ட இருந்து சம்பாரிச்ச காசுல தமிழக மக்கள் கோவிட்ல பாதிக்கப்பட்டப்போ இந்த சன் நெட்வொர்க் எத்தனை கோடி வந்து மக்களுக்கு நிதியா கொடுத்தாங்க? நீங்க அது அப்புறமா நீங்க புள்ளி விவரம் கணக்கு பண்ணி நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. பாருங்க, இப்ப வந்து சீவநாடார் கூட 300 கோடி கொடுத்திருக்காரு. அதுலதான் ஒரு டாய்லெட் கூட ஒழுங்கா கட்டாம பைப் எல்லாம் தனியா கிடக்குதுங்க, ஒண்ணு பண்ணலன்னு ஒருத்தர் வீடியோ போட்டா காலையில 4 மணிக்கு போய் அவங்க வீட்டுல போலீஸ் நிக்குது. ஆமா, யாராவது ஒருத்தங்க நீங்களா எங்க கோயில்ல இருக்க உண்டியல் காசை ஃபுல்லா எடுத்துப்பீங்க, எங்க கோயிலுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டீங்க, வர பக்தர்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. ஆமா, உண்டியல் காசை ஃபுல்லா எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? HRNC-ல இருக்கிறவங்களுக்கு தீவோக்கெல்லாம் இனோவா கார் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்டியல் காசை வச்சு வர பக்தர்களுக்கு தண்ணி வைக்கிறீங்களா ஒழுங்கா? பாத்ரூம் இருக்கா ஒழுங்கா? சிவநாடா அவர்கள் 200 கோடி கொடுத்தா 200 கோடி வச்சு கட்டி கொடுக்க முடியும். கோவில் ஏங்க அப்புறம் கோவிலுக்குள்ள ஈவோக்கெல்லாம் வந்து ரூம் கட்டி கொடுக்குறீங்க, அதுக்கு தண்ணி டாய்லெட் கட்டி கொடுக்குறீங்க. HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கே பில்டிங் கட்டுறீங்க. கோயிலுக்குள்ள எந்த HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு கோயிலுக்குள்ள கட்டிடம் இருக்கு, கோயிலுக்குள்ள டாய்லெட் இருக்கு. எத்தனை கோயிலுக்கு நீங்க வாங்க, இந்து முன்னணியில எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, எதுக்குங்க கோவிலை ஒட்டி நீங்க வந்து பண்றீங்கன்னா எவ்வளவோ போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இருக்குமே தவிர கோயிலுக்குள்ள இருக்குங்க. நீங்க வந்து பாருங்க, நிறைய HRNC-ல எவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னு கோயிலுக்குள்ள வந்து பாருங்க. அவங்க பண்ற அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பக்தர்கள் சாமி கும்பிட வரக்கூடாதுங்கிறதான் உங்களோட ஒட்டும் ஒரே எண்ணம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பாராசா கூட சொல்லியிருக்காரு பாருங்க, வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுங்க, விபூதி வச்சுக்கோங்க, கரைவேட்டி கட்டணும்னு நெத்தியில இருக்கிறத அழிச்சிட்டு வெளியே வாங்கன்றாங்க.
அப்ப இதே வந்து ஒரு இஸ்லாமியரை பத்தி நீங்க சொல்லுவீங்களா குல்லாவை கழட்டி வச்சுட்டு வாப்பா, ஒரு இவரை சொல்லுவீங்களா நீங்க சிலுவையை கழட்டி வச்சுட்டுவான்னு? இந்துக்களை எப்படி நீங்க இப்ப சொல்லுவீங்க? இப்ப நீங்க தான் சொன்னீங்க 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இந்துக்கள் கிடையாதா? தொண்டனுக்கு தான் நாங்க சொன்னோம், உங்களுக்கு சொல்லல. அப்படியே சொல்றீங்க. அப்ப இந்து மதத்தை நீங்க இழிவுபடுத்துறீங்களா? இந்து மதத்தை அசிங்கப்படுத்துறீங்களா? மக்கள்னு நீங்க எங்க கட்சியில விபூதி வைக்கிறாங்க இந்துக்களா இல்லையா? எங்க கட்சியில இருக்க தொண்டனுக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறோம். அப்ப இந்துக்கள், அதாவது அப்ப திமுக இருக்க இந்துக்கள் முடிச்சுக்கணும், நீங்க உண்மையான இந்துவா திமுக இருக்க கூடாதுங்கிறது அவ்வளவுதான். நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. அப்ப ஆராசா சொன்னது சரின்னு சொல்றீங்க. நீங்க 90 விழுக்காடு வந்து இந்துக்கள் இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள சாமி கும்பிட்டு திருட்டுத்தனமா வெளியில கரை வெட்டி கட்டிங்க, நெத்தியில இருக்க விபூதி அழிச்சிட்டு வா அப்படிங்கிறீங்க. அப்படி எல்லாம் இல்லங்க. அப்படியே ஆராசா சொன்னது சரின்னு சொல்லிக்கிறீங்களா? நீங்க ஏதோ பேசிருக்கலாமா? இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்திலேயே இப்போ பிடிஆர் தியாகராஜனுடைய அப்பா வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸு. நான் சாதாரணமாக டெய்லி முன்னெல்லாம் மதுரையில் நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் அவங்க பங்களா போயிடுவேன். அவர் நானும் பேசிகிட்டு இருப்போம் பல இதுகளை பற்றி. இந்த யூனிவர்சிட்டி, ஏன்னா நாங்கள் காலேஜ் செக்ரட்டரி மதுரையில், அதனால் அவர் நானும் உட்காந்து பல யூனிவர்சிட்டி சமாச்சாரங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் எப்பயுமே காலையில் அந்த மீனாட்சி குங்குமத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவரை வந்து கலைஞரே கூப்பாரு, பொட்டு வச்ச திமுக நீ மட்டும் அப்படின்னு ஃபோன்லேயே பேசுவார். அந்த அளவுக்கு வந்து இருக்கவங்க இருக்காங்க. எங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் குங்குமம் வைக்கிறாங்க, உகுதி வைக்கிறாங்க. அதனால அவங்கவுங்க தனிப்பட்ட இஷ்டம். அவர் பேசுறாருன்னா அவர் வைக்காம இருக்காரு, பேசுறாரு. அதுக்காக அவர் முதல் இந்துவே கிடையாது, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் வந்து அதனால அவர் வந்து பேசுறாரு. அப்ப இது மாதிரி பண்றதுக்கு இருக்கா? அவரோட மனைவி வந்து கிறிஸ்தவ முறைப்படி நல்லடக்கம் பண்ணிருக்கிறாரு. ஆனா நீங்க வந்து இந்துன்னு சொல்லி இந்துவோட கோட்டால வந்து நீங்க வந்து எம்பியா நிக்கிறாரு, எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமா இந்து மக்களை ஏமாத்துறீங்க. இந்து எஸ்சி கோட்டால தானே வந்து நிக்கிறாரு. நீலகிரி தொகுதியில போய் எங்க நின்னாரு? பெரம்பலூர்ல நின்னாருங்க. இந்து எஸ்சி கோட்டால தானே போய் நிக்கிறாரு அவரு. எஸ்சி கோட்டா தானே அவர். எஸ்சி. ஆமா. அப்ப அவரோட மனைவி வந்து இதுல வந்து கிறிஸ்துவ முறைப்படி நீங்க நல்லடக்கம் பண்ணிருக்கீங்க. நம்மளோட சட்டப்படி என்ன சொல்லுது? நீங்க மதம் மாறிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த இதை வந்து செல்லாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு மட்டும் நீங்க இந்து எஸ்சி வந்துருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே அவங்க கிறிஸ்துவர்களாக, அதாவது ஒரு மதம், அதாவது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வேற ஒரு மதத்துக்கு மாறினாலும் அவங்க தாய் மதம் தான் செல்லுன்னு அவரு இது கோர்ட்ல அப்படி சொல்லலங்கய்யா. கோர்ட்ல மதம் மாறிட்டா நீங்க வந்து இந்த இந்துக்களுக்கான இந்து எஸ்சி எஸ்டி தாங்க அவங்க. நீங்க மதம் மாறிட்டீங்கன்னா நீங்க எஸ்சி எஸ்டில வர மாட்டீங்க. இல்ல புரியுதுங்களா? அப்ப நீங்க எதுக்காக இப்படி ஏமாத்தீங்க? நீங்க இல்லையா பெரம்பலூர்ல ராஜா நின்னாரு, ஆராஜா நின்னு ஜெயிச்செல்லாம் பண்ணாருல. அப்ப அதை வந்து தனி தொகுதியில இருந்து நீக்குனாங்கன்னா நீங்க அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணிட்டீங்கன்னா அந்த தொகுதியிலே நின்று நீங்க ஜெயிக்க வேண்டியதானே? உங்க திமுகவோட சமூக நீதி என்ன? எஸ்சி எஸ்டில இருக்கவங்கள பொது தொகுதியில நிக்க வைக்க மாட்டீங்களா? எதுக்காக ஆராசாவை பெரம்பலூர்ல இருந்து நீலகிரி கொண்டு போய் என்ன சமூக நீதி அது? ஒரு எஸ்சி எஸ்டில இருக்கிறவங்க வந்து பொது தொகுதியில நிக்க வைக்க மாட்டீங்களா? இத வன்னியர் சொல்றாருல, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கலைஞரே சொன்னாருன்னு. அப்புறம் சமூக நீதியை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப தொல் திருமாவளவன் இந்துவா கிறிஸ்டினா? அது அவருக்கு தான் தெரியும். நோன்பு எடுக்கிறேங்கிறாரு, நான் இது பண்றேங்கிறாரு. அவங்க அம்மா வந்து அக்காவும் வந்து கிறிஸ்தவங்கிறாரு. கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணிருக்காங்க. யாருக்குங்க தெரியும்? நீங்க எல்லாம் பேப்பர்ல டாக்குமெண்ட்ல தான் இந்து இதான் இருக்கீங்க, பழக்க வழக்கத்துல வேறையா இருக்கிறீங்க, கிரிப்டோக்களா தான் நீங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த திமுக அரசு முழுக்க முச்சுடும் இந்த தமிழக மக்களை வஞ்சிக்குது, தமிழக இந்துக்களை வஞ்சிக்கிறாங்க, தமிழக இந்துக்களை முட்டாளாக்குறாங்க. அப்ப இந்துக்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு விழக்கூடாது. அதுதான் இந்துக்கள் வந்து திமுகவுக்கு கொடுக்குற பாடமா இருக்கும். ஏம்மா இங்க பாருங்க, நீங்க என்னதான் வந்து இப்ப புனையப்பட்ட செய்திகளை நீங்க புனைந்து இது புனையலங்க. ராஜா மேடையில பேசியிருக்காருங்க. தமிழக முதல்வர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? பாரு, அவ எதுக்கு தெரிவிக்கணும்? ஏங்க அப்ப நீங்க சொல்றான். உங்க முதல்வரோட மனைவி இருக்காங்களே துர்காமாவை சொல்லுவீங்களா? கட்சி மீட்டிங் வந்து நெத்தியில இருக்க விபூதி அழைச்சிட்டு வாங்க துர்காமாவை சொல்லுவீங்களா? ஏன் கட்சி மீட்டிங் அவங்க வர்றது இல்லையா? ஏன் வர்றது இல்ல? இது இப்போ நீங்க எது நடத்துறப்ப மாநாடு நடத்துறப்ப முதல்ல கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலினோட பையன் கொண்டு மேடையில ஏற்றி உட்கார வச்சீங்களா? துர்காமா, கிருத்திகாமா, அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையன் கொண்டு கட்சி மேடையில ஏற்றி உட்கார வச்சீங்கல்ல. இப்ப அப்பெல்லாம் நீங்க நெத்தியில இருக்க விபூதி அழிச்சிட்டு வாங்க நீங்க சொல்லுவீங்களா? என்னங்க இது உங்களுக்குன்னா ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? ஒரு பெண்ணு வந்து குங்குமம் வச்சு நீ அவங்க வந்தாக்க அவங்க குங்குமத்தை அழிச்சு விபூதி, நாங்க என்ன சொல்றோம்? விபூதி அதாவது ஆமா, நீங்க ஊரேத்தி அடுத்தவங்க எல்லாம் தாலி அறுப்பு திருவிழா நடத்துறீங்கல்ல, அப்பயே உங்க குடும்பத்துல இருக்க பெண்கள் சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? தீக்கால தானே பண்றாங்க, வீரமணி எத்தனை பண்றாங்க? நீங்க தவறா பேசுறீங்க. தீகா வேற, தீகால இருக்க பெரியார தானே உங்க கொள்கை தலைவரா நீங்க சொல்றீங்க. அது வந்து அப்ப அந்த கொள்கையெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? நாங்க ஏத்துக்க மாட்டோம். அப்ப எப்படி அவரோட போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க? அதுக்காக
அப்ப நீங்க அவரோட கொள்கையை ஏத்துக்காம நீங்க அவரோட கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களா? தாய் தகப்பன் இருக்காங்க, தாய் தகப்பன் சொல்றது எல்லாமே கேட்டுதான் பிள்ளைகள் நடக்குதா? அப்ப நீங்க உங்க வீட்டுல குடும்பம்ங்கிறது வேறங்க, அரசியல்ங்கிறது வேற. குடும்பம், இது நீங்க என்ன அரசியல் சொல்றீங்க? குடும்பம். பெரியார் என்ன சொல்றாரோ அதுதான் இங்க எல்லாம். பெரியார் தான் இங்க எல்லாம் பண்ணாரு. நாங்க தந்தையை தான் பாக்குறோம். அவரு எங்க தந்தை. அவர் சொன்னது இல்ல இல்ல, நாங்க என்ன சொல்றோம், நீங்க நாளைக்கு திமுகல ஒரு கட்சி பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ ஏதோ போடுறீங்கன்னா அந்த மாநாட்டு வாசல்ல நிக்க வச்சு விபூதி குங்குமம் அழிச்சிட்டு உள்ள வாடான்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் திமுகவோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்ப ராசா வந்து ஏதாவது ஒரு மேடையில பேசிட்டு போறது வந்து எப்படி நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க? ஏற்கனவே என்ன சொன்னாரு, இந்துக்கள்னா நீ விபச்சாரியின் மகன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எப்படி எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை அது. அதுக்கு முதல்வர் என்ன கண்டனத்தை தெரிவிச்சாரு? இதே சிறுபான்மையின மக்களை வந்து இந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா நீங்க? அப்ப இந்துக்கள் தான் உங்களுக்கு இழிச்சவாங்க. ஏன்னா இந்துனா அவனை ஜாதியால பிரிச்சு விட்டுறலாம், அவனை வந்து இது பண்ணிடலாம். கேட்ட சங்கிகளாம் விபூதி குங்குமம் வச்சிருக்காங்களா சங்கிகள். நீ வந்து வேஷ்டி கட்டினா கரை வேட்டி கட்டினா விபூதி அழிச்சிட்டு உள்ள வாங்குறீங்க. நான் இன்னைக்கு ராஜாவும் ஓப்பனா சவால் விடுறேன், உங்களோட கட்சி பொதுக்கூட்டத்துல நீங்க அறிக்கையா விடுங்க. கட்சி கூட்டத்துக்கு வரவேன் நெத்தியில இருக்க விபூதி குங்குமத்தை அழிச்சிட்டு கரை வேட்டியை கட்டிட்டு வரான்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க கட்சிக்காரங்க எத்தனை பேர் உங்க கட்சி விட்டு வெளியில போறாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஒருத்தரும் போக மாட்டாங்க, கட்டாயம் போவாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூலே பாருங்க எவ்வளவு உங்க திமுக வச்சிருந்தவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு. என்ன அநியாயமா இருக்கு, எதுக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி திமுக வந்து கேள்வி கேட்டாங்க. அது சிக்கந்தர் மலைன்னு அந்த முட்டா பயில எவனோ சொன்னாங்க. உங்க கட்சி கூட நவாஸ்கனி தாங்க சொன்னாரு. இங்க பாருங்க பதிவே போடுறாரு சிக்கந்தர் மலைன்னு. அதெல்லாம் சிக்கந்தர் மலை இல்ல, சிக்கந்தருங்கிறான் அவன் வந்து ஒரு அங்க கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அவன் ஓடி ஒளிஞ்சவன் அங்க மலையில. அந்த விஷயம் நீங்களே எடுத்து சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அந்த கொடுங்கோல பண்ணவனுக்கு எதுக்கு நீங்க உங்க மேல வந்து தர்கா வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ இது பண்ணிட்டு நாங்க மலை மேல உட்கார்ந்து அசைவம் சாப்பிட்டோம்னு போஸ்ட் போடுறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது நடந்தது வந்து யார் ஆட்சி காலத்துல திருமலை நாயக்கருக்கு முன்னே இருந்து. அதை விடுங்கய்யா, இப்ப நடந்ததை சொல்லுங்க. நவாஸ்கனி எம்பி எதுக்கு அங்க போனாரு? நவாஸ்கனி எம்பி அவன் அதாவதுமா இவனுங்க எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்கு எதையாவது அதாவது வெறும் வாயை மெல்றதுக்கு பதில் என்னத்தையா ஒரு பாக்க போட்டு மெல்ற. முதல்வர் அவர்கள் பேசுறப்ப அதை சொல்லலையா சிக்கந்தர் மலைன்னு? எதற்காக சிக்கந்தர் மலைன்னு அட்ரஸ் பண்றீங்க? இல்ல அது வந்து இப்ப பாருங்க திருப்பரங்குன்ற மலை இல்லீங்களா? அது திருப்பரங்குன்றம் தான், திருப்பரங்குன்ற மலை தான். இப்ப அது வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றம் வந்து எல்லா தெய்வங்களும் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட தெய்வங்கள், எல்லா தெய்வத்தையும் வணங்க. அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். நாங்க எங்களோட இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எப்படி நீங்க மரியாதை கொடுக்குறீங்களோ, எப்படி போய் உங்களோட துணை முதல்வர் போய் ஆமா ஆமா நான் வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவேன், நான் வந்து கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவேன், ஆனா இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்துக்கள்னா உங்களுக்கு இவ்வளவு வன்மோ? ஏன் இந்துக்கள்னா உங்களுக்கு இவ்வளவு இலக்காரம்? இந்துக்களை ஏன் இவ்வளவு கேவலமா நடத்துறீங்க? ஷான்வாஸ் ஹுசைன் இருந்தார் ஒருத்தர், தெரியுமா உங்களுக்கு? கேபினெட் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் அப்படியே ஓரங்கட்டி இல்லாம பண்ணி ஒரு இதாயிட்டாரு. அவரு வாஜ்பாய் ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்ல ஒரு அமைச்சர். நீங்க அமைச்சர் இதெல்லாம் விடுங்க, நாங்க என்ன கேக்குறோம், நீங்க சொல்றீங்க 1.5 கோடி மக்கள் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நீங்க ஓப்பனா ராசா அவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. விபூதி அழிச்சிட்டு வா அப்படின்றத இதை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? அப்ப இந்துக்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? அதுதான் நாங்க கேக்குறோம். இங்க பாருங்க, அவர் தனி மனிதனுடைய பேச்சு. அவர் தனி மனிதனா பேசல, ஒரு திமுக அமைச்சரா போய் நின்று பேசுறாரு, திமுக மேடையில நின்று பேசுறாரு. அமைச்சர் இல்லம்மா, அமைச்சர் எல்லாம் போய் ரொம்ப காலம் ஆகி போச்சு. அவர் ஒரு எம்பியா இருக்கிறாரு, திமுக எம்பியா போய் நின்று பேசுறாரு மேடையில. அப்ப அதை நீங்க அப்ப நீங்க இல்லன்னா அதுக்கு நீங்க அறிக்கை விடணும்ல முதல்வர். இதை நான் கண்டிக்கிறேன், இது தப்பு, இவர் பேசுறது நீங்க கண்டிக்கணும்ல. நாங்க ஏமா எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கெல்லாம் எங்க தலைவர் கண்டன அறிக்கை விட்டு நாங்க இப்ப யாராவது ஒரு சிறுபான்மையினர் அந்த மாதிரி பேசிருங்க, நீங்க கண்டிக்காம இருப்பீங்களா? இங்க பாருங்க, உடனடியா ஓடி வந்துருவீங்கல்ல. அப்ப உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்துக்கள் வந்து ஒற்றுமையா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒருங்கிணைய மாட்டாங்கிறதுனால நீங்க என்ன வேணா பேசுவீங்க அவங்கள. இன்றைக்கு நேற்று இல்ல, காலந்தொட்டு நாங்க முஸ்லீம்களோட ஒரு நல்ல உறவோட தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கோம். மற்ற மாநிலங்களை விட்டுடுங்க, தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இந்துவும் சரி, முஸ்லீமும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, நாம எல்லாம் ஒரு குடும்ப பாசம். நாங்களும் அப்படிதாங்க இருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், எங்களோட இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நியாயம் கிடைக்கணும், எங்களோட கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் நியாயம் கிடைக்கணும், அதே போல எங்களோட இந்து சகோதரர்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். இவங்களை நீங்க வந்து ஓட்டுக்காக நீங்க அப்பீஸ்மெண்ட் பண்றேன்னு சொல்லி இந்து சகோதரர்களோட இதை வந்து நீங்க வந்து அநியாயமா வந்து அவங்களை வந்து அவமானப்படுத்தாதீங்க, அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, அவங்களோட உணர்வுகளை புண்படுத்தாதீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இதே போல நீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் பேசினாலும் அங்கேயும் நாங்க வந்து கேள்வி கேட்போம், ஏங்க இப்படி பேசுனீங்கன்னு கேட்போம். ஒரு கிறிஸ்துவ சகோதரர் பேசினாலும் நாங்க கேட்போம். அது எங்களோட கடமை. நீங்க சொன்ன மாதிரிதான் எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நாங்களும் இஃப்தார் நோன்புக்கு போய் நாங்க நிக்கிறோம், நாங்க கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றோம், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம். எங்களுக்கு பிரச்சனை சிறுபான்மையினர்கள் கூட கிடையாது. சிறுபான்மையினர்களையும் இந்துக்களையும் பிரிச்சு விட்டு வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்க பண்றீங்க பாருங்க அரசியல், அதுதான் எங்களுக்கு பிரச்சனையை ஒழிஞ்சு எங்களுக்கு சிறுபான்மையினர்கள் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல உறவு தான். நான் பார்த்தோம்ல, இப்போ நம்ம வந்து நாக்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த உறவு தான்.
அதே மாதிரி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. நீங்க அதெல்லாம் போனீங்கன்னா இன்னும் போகணும். அப்ப பாபர் மசூதிக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது? அங்க என்ன கோயில் இருந்தது? அத சொல்லுங்க. நீங்க இந்த பாகிஸ்தான் பிரிவின போது எத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க? இந்த நவகாலி படுகொலை லட்சக்கணக்கான இந்துக்கள். இங்க பாருங்க, உலகத்திலேயே நீங்க சொல்றீங்க ஹிட்லர் கொண்டாருன்னு. ஹிட்லர் கொன்னதை விட அதிக அளவு இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கோடிக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்லாமிய படையெடுப்புல. அத பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்களா? ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப ஆமாங்க, அதேங்க நீங்களும் பேசுறீங்க. பாபர் மசூதி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி நடந்தது. ஆமா, அப்ப நீங்க இல்ல தொடர்ந்து இந்த காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணியில இருக்க நீங்களும் இந்துக்களுக்கு அநீதி இழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாக்பூர் விஷயம் எப்ப நடந்தது? நாங்க என்ன சொல்றோம், தமிழகத்தை நீங்க பாருங்க.